கள்ளச்சந்தையில் ஐபிஎல் டிக்கெட்டை விற்பனை செய்ததாக சந்தேகிக்கப்படும் இளைஞரிடம் தற்பொழுது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ். என்னதான் ஆன்லைன்ல டிக்கெட் விற்பனை அப்படின்ற முறை அறிமுகப்படுத்தினாலும் இந்த கள்ளச்சந்தையில விற்பனை செய்கிற முறைன்றது தொடர்கதையாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், என்ன எதிர்பார்க்கலாம், விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். 2024 ஐபிஎல் சீசன் போட்டியினுடைய 7வது போட்டியானது நேற்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் அதே போல ராஜஸ்தான் அணியும் மோதிக்கொண்டன. குறிப்பாக இந்த ஆட்டத்தின் போது சந்தேகத்திற்குரியமாக திரிந்திருந்த நபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரித்த போது அவர் டிக்கெட் விற்பனை என்பது செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக இந்த முறை ஆன்லைன் டிக்கெட்டில் மட்டுமே ஐபிஎல்லுக்கான அந்த போட்டியை காணுவதற்கான அந்த டிக்கெட் என்பது கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் 1700 முதல் 4000 வரையிலான அந்த வகுப்புகளுக்கு ஏற்றார் பொருள் டிக்கெட் என்பது புக்கிங் செய்து ரசிகர்கள் ஆட்டத்தை பார்ப்பதற்கான வழிமுறை என்பதனை ஏற்படுத்தி இருக்கின்றனர். கடந்த முறையின் போதே அதிக அளவு இந்த நேரடியாக டிக்கெட் வாங்கும் முறையை பயன்படுத்தியதால் பல்வேறு வகையில் கள்ளச்சந்தையில் டிக்கெட் புழக்கம் அதிகமாக இருந்ததாகவும் எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த முறை என்பது நடத்தப்பட்டிருந்தது. இன்றைய சீசனின் போதும் இந்த இதற்கான ஒரு விவகாரம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஏமாற்றம் என்பதும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல கிரிக்கெட் வாரியமும் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியமும் தொடர்ச்சியாக இது போன்ற குற்றச்சாட்டுகளை சந்தித்து வரக்கூடிய நிலையில் இதற்கான தீர்வு என்ன என்பதை முழுமையாக அறியாத நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. நேற்றைய தினம் ஒரு இளைஞரிடம் பிடித்து கேட்டபோது அவர் தரப்பில் இருந்து தன்னுடைய நபருக்காக அந்த டிக்கெட்டை வாங்கி வைத்திருப்பதாகவும் அதே போல அவர் இன்னும் ஆட்டத்தை பார்க்க வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். டிக்கெட்டினுடைய அந்த ஸ்கேன் கோடு மற்றும் நம்பரை வைத்துதான் இந்த அவருக்கான டிக்கெட் இல்லை என்பதனையும் அவர்கள் உறுதி செய்திருக்கின்றனர். குறிப்பாக நேற்றைய தினத்தில் மட்டுமே இந்த நபர் மட்டுமல்லாமல் மேலும் 3 நபரை கைது செய்யாமல் இந்த விசாரணைக்காக உட்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 1700 ரூபாய் டிக்கெட் என்பதனை 4000 ரூபாய்க்கு விற்றதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் உடனடியாக வேண்டும் என்பதே ரசிகர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பிடித்த நபரை தற்போது காவல் நிலையத்தில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். எத்தனை நபர்கள் இது போன்று ஈடுபட்டு வருகிறார்கள், எத்தனை டிக்கெட்டுகள் இதன் மூலம் விற்கப்பட்டது என்பது குறித்தான விவரங்கள் எல்லாம் காவல்துறையினர் பின்னர் அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.